அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சங்கத்தின் ஆண்கள் உறுப்பினர்களுக்கு விளையாட்டு திருவிழா இனிதே ஆரம்பம். முதலாவதாக சங்கத்தின் உள்பகுதியில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற உள்ளது. ஏற்கனவே பெண்கள் தினத்தில் முன்னிட்டு பெண்கள் உறுப்பினர்கள், அதாவது பெண் சிங்கங்கள், நம்முடைய சங்கத்தின் பெண் சிங்கங்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு 1 கிராம் வெள்ளி, 1/2 கிராம் வெள்ளி, 3/4 கிராம் வெள்ளி என்று பல பரிசுகளை தட்டி சென்றுள்ளார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே போல நம்முடைய ஆண்கள் உறுப்பினர்களுக்கு திருக்குறள், கவிதை, பாட்டி போட்டி, கிரிக்கெட் போட்டி, கபடி போட்டி, கால்பந்து, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், இவை அனைத்தும் மொத்தம் 9 போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. இன்று திருக்குறள், கவிதை, பாட்டு போட்டி, இது 3 மட்டும் நம்முடைய சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஒரு சில உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள், உள் விளையாட்டு போட்டியில் கேரம் போர்டு மற்றும் செஸ் போட்டி நடத்த வேண்டும் என்று. அதற்குண்டான வேலைகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் விளையாட்டு போட்டியில் சேர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நடுவராக இந்த விளையாட்டுப் போட்டியில் யாரால் வெற்றி பெறுவார்கள் என்று நடுவராக நம்முடைய சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய ஆர். திலீப்குமார் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் அவர்களை வருக என நம்முடைய சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். வழக்கறிஞர் ஆர். திலீப்குமார் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் செயலாளர் ஆர். ஆனந்தன் அவர்கள் இனிப்பு பெட்டி வழங்கி வருக என வரவேற்பார். அதே போல ஆண்கள் விளையாட்டு போட்டிக்கு நம்முடைய சங்கத்திற்கு ஒரு பெண் வழக்கறிஞர் முதலாக வந்துள்ளார். திருவாளர் தாரணி அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் பொருளாளர் சங்கத்தின் பொருளாளர் அவர்கள் வழக்கறிஞர் தாரணி அவர்களுக்கு இனிப்பு போட்டி வழங்கி வருக என வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் அழைப்பை ஏற்று நடுவராக வருகை தந்துள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வக்கீல்குமார் அவர்களை நம்முடைய முன்னாள் தலைவர் பாலாஜி அவர்கள் இனிப்பு பெட்டி வழங்கி வருக என வரவேற்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த விளையாட்டுப் போட்டியை கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு முன்னாள் பொருளாளர் சீனிவாசன் அவர்கள் இனிப்பு பெற்று வழங்கி வருக என வரவேற்பார்கள். இப்ப பாருங்க செயலாளருக்கு பையே யாரு அதனை தொடர்ந்து இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், வேற ஒன்றும் இல்லை. நமக்குள்ள ஒரு இனிப்பு கொடுத்தா நம்ம மக்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல. இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்த இனிப்பு அவர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்குள்ள கொடுத்த இனிப்பு நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். அதனால சின்ன ஃபங்க்ஷன். இப்போ முதலாவதாக நம்முடைய நடுவர் அவர்கள் போட்டியை பற்றி விவரமாக தெரிவிப்பார்கள். நடுவர் அவர்கள் போட்டியை பற்றி விவரமாக தெரிவிப்பார்கள். நன்றி. இந்த போட்டியில கலந்து கொள்வது எல்லாருக்கும் முக்கிய அறிவிப்பு. முதல்ல பாட்டு போட்டி. இந்த பாட்டு போட்டியில பாடல்கள் தெளிவா இருக்கணும். வார்த்தைகள் தப்பா இருந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதிகபட்சம் எவ்வளவு சீக்கிரமா பாட முடியுமோ பாடுங்க, எவ்வளவு நிதானமா பாடுங்க. 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணா நீங்க நிறுத்திடணும். சரிங்களா? வேற டவுட் இருக்கா? குமாரண்ணா சொல்லி கொடுத்த போய் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி குமாரண்ணா. சார் ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டி 20 வயதுல இருந்து 40 வயது. பிரசாந்த் நாராயண். ரெண்டாவது பாட்டு போட்டி 41 வயதுல இருந்து 50 வயது. சதீஷ் குமார்.
ரெடி கொஞ்சம் அமைதியா இருங்க. ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்டு பூமி பூமி உன்னை தாங்கி கொள்ளும் சாமி சாமி. பெற்றவளே மறந்தா நீ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. நல்ல பேரு நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம். வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் தெய்வமாகிடும். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா. வந்தாலும் தாராம போனாலும் உன்னை தாங்கும் அவ கோயில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைனா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முடிச்சு 4 முன்ன பார்த்திருப்பா, தாலாட்டி பாடி வச்சு தன்மடியில் தூங்க வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு தன்னுறக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்தில் உண்ண வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு